Hey guys, இந்த வீடியோவில் 2025 மாடல் சுசுகியோட பர்க்மேன் 125 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூட்டரோட வாக் அரவுண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுசுகியோட பர்க்மேன் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,26,000 ரூபா வந்து ஆன்ரோட் ப்ரைஸில் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் எடிஷனுங்க. ஸோ பர்க்மேன் 125 ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் கனெக்ட் எடிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ளூடூத் மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்க்மேனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூல் டோன் கலரில் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு யூனிக்கான 125cc, அதாவது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் மாதிரியான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 125cc பர்க்மேன்ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படிங்கிறது பெரிய வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 இன்ச் அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து இந்த மாடல் இருக்கு ப்ளூடூத் எடிஷன் மாடல்ல. இதோட டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90/90 செக்ஷன்ல 12 இன்ச் அலாய் வீலோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வேரியன்ட்டுங்க. ஸோ இதில் நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சுசுகி பர்க்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி ஹெட்லைட் வந்து இருக்கு. அண்ட் ஹாலஜன்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு கவுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி ஃபேட் மாதிரி, ஒரு செமி ஃபேட் மாதிரியான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்க்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளை ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஃப்ளை ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஃப்ளை ஸ்கிரீன் வந்து கொடுத்தது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் ரொம்பவே பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி இருக்குன்னு நான் சொல்வேன். சுசுகியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஒரு பில்டு குவாலிட்டி இருக்குங்க. ஸோ அது நம்ம எப்போவுமே வந்து ஃபீல் பண்ணலாம். இந்த ப்ளூ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஷைனியான ஒரு ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு அந்தந்த இடத்துல உங்களுக்கு பாடி பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து கிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிக்கர் கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 8.7 ஹார்ஸ் பவரும் 10 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கு, டாப் இன் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. சிட்டியில் டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டுமே வந்து வெறும் 110 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. 110 கிலோகிராம்ல இந்த பைக்கை நீங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹேண்ட்லிங் ரொம்பவும் பெஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளஸ்டர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ளூடூத் வேரியன்ட்ல. அண்ட் பார்க்க ரொம்பவே வந்து பெஸ்டான கிளஸ்டர். அண்ட் உங்களுக்கு சன்னி டேல கூட நல்ல ஒரு டீடைலிங் வந்து தெரியுது. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். மோட்ஸ் அப்படிங்கறத இதெல்லாம் நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க மோட்ஸ் வந்து மாத்திக்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நேவிகேட் பண்றதுக்காக பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவைட் யூனிக்கான ஹேண்டில் பாரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ்ல வந்து க்ளவ் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு லக்கேஜ் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்வீனியன்டான லக்கேஜ் ஹூக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹூக் இந்த இடத்துல ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கு. அந்த போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல சார்ஜ் பண்ணி மொபைலை கூட நீங்க வந்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ளவ் பாக்ஸ் ஏரியா இந்த இடத்துல ஒன்று வச்சிருக்காங்க யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுக்காக. ஸோ இந்த இடத்துல நீங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நீங்க தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் க்ளவ் பாக்ஸுக்கு தனியா இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் பண்ணி நம்ம மொபைல் போன் வைக்கிறதுக்காகவும் தனியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பர்க்மேனோட சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சீட்டா கொடுத்துருக்காங்க. லாங் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த பர்க்மேன் 125ல ரைட் பண்ண முடியும். ரைடருக்கும் ரொம்ப பெரிய லாங் இடம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 21.5 லிட்டர்ஸ் ஃபியூல் உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 21.5 லிட்டர்ஸ் அப்படிங்கும் போது ஒரு உங்களுக்கு வந்து ஹெல்மெட் ஒன்று வச்சுக்க முடியும். அண்ட் கிராசரிஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு திங்ஸ் வேணும்னாலும்
வச்சுக்க முடியும். பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் போடும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் இறங்கி இதை வந்து ஃபியூல் போடுற மாதிரி இருக்கும். பட் அது பழகிருச்சுன்னா ஒரு பெரிய விஷயமா தெரியாது. 5.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி பர்க்மேன் 125ல கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கிராப் ரேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அதை நான் காட்டுறேன். இந்த பர்க்மேன் 125 பொறுத்த வரைக்கும் யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் தான், ரொம்ப பெரிய கிராப் ரேல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிராப் ரேல்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் செக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெய்ல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்லோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட் பண்ண ஹாலோஜன் பல்பில் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெரிய டெயில் செக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குவைட் யூனிக்காக இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியர் டயருமே ரொம்ப பெரிய டயர் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயருமே பார்த்தீங்கன்னா 90/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90/90 செக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீலும் வந்து கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லலாம். உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த மஃப்லருங்க. ஸோ மஃப்லரோட அந்த ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அண்ட் ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வேரியன்ட், ப்ளூ கலர் அப்படின்றத மட்டும் தாண்டி பிளாக் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரண்ட் ஏரியாவாக இருக்கட்டும், அதாவது இந்த ஃப்ரண்ட் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் வைக்கிற ஃப்ளூட் உங்களுக்கு பேடாக இருக்கட்டும், இந்த இடம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு டியூல் டோன் கலர்ல சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் லெதர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூல் டோன் கலர்ல சீட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்க்மேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எம்பளமா கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அப்புறம் ரைட் கனெக்ட் எடிஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராபிக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்ல அலுமினியம்ல வந்து ரைடர் ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம்ல ரைடர் ஃபுட் பேக்ஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்க்மேன் 125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வெறும் 110 கிலோகிராம் தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபியூல் டேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 5.5 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு சுசுகியோட ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்க்மேன் 125 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு யூனிக்கான ஸ்கூட்டராகவும் இருக்கு. ஒரு மேக்ஸி ஸ்கூட்டரில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc பர்க்மேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கனெக்ட் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பைக்கை, அதாவது ஸ்கூட்டரை நீங்கள் வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வெறும் 1,26,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஆர்எல்ஸும் எல்இடியில் இருக்கிறதுனால ரொம்ப பிரைட்டான ஒரு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல் ஹெட்லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னே சொல்வேன். பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்விட்சஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்விட்சஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் பாஸ் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அப்புறம் ஹாரன் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கீ தான். ஸோ ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீங்கள் கீழே புஷ் பண்ணீங்கன்னா சீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நார்மலான ஸ்விட்சை தான் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எர்கனாமிக்ஸும் பெஸ்ட்டாக இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50-55 km/லிட்டர் மைலேஜும் வந்து தாராளமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த பர்க்மேன் 125யோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.